கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் வேத தியானம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? அது எப்படிப்பட்டது? அது எங்கே இருக்குது? எது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசுக்கிட்ட பரிசேயர்கள் கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் அப்படின்னு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் வெளியில் இல்லை, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறபடி வேறு எந்த கற்பனையாகவும் இல்லை. அதாவது உங்களுக்குள்ளே தான் இருக்குது தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கண்டுபிடிக்கணும், அதாவது தேடணும். கர்த்தரை நம்ம தேடணும். கர்த்தரை நாம் தேடும்போது, அதாவது நமக்குள்ளே நாம் தேடும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாள் கண்டுபிடிப்போம், அதாவது நமக்கு காட்டப்படும். அதுதான் சொல்லப்படுது. வேறு எங்கேயும் தேடி அலையாதீங்க, வெளியே எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு இயேசுவானவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோகம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளே ஆதாமை படைக்கும்போது அப்போ அந்த படைப்பில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் சுவாசத்தை ஊதும்போது ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை வந்திருக்கும். அதாவது ஆத்துமா, அந்த ஆத்துமாவானது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமாவுக்கு தான் பேர் தான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது பேர். அவர் சுவாசத்தை நாசியில் சுவாசத்தை ஊதும்போது ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு இருக்கும். அதுபோல தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் ஜீவ ஆத்மா ஆகுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுது வேதம் நமக்கு. இப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலர்கள் காத்திருப்பாங்க 40 நாள் எருசலேமில். அப்போ பரிசுத்த ஆவியானது அவங்க மேலே பொழியப்படும். அப்போ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவங்களாக மாறுவாங்க. அவங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானது தங்கினது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுபோல தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானது தங்கும்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாம் சமாதானம், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதுக்கு வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது
அதாவது தேவனுடைய ராஜ்யங்கிறது புசிப்பு குடிப்பு அல்ல அப்படின்னா எண்ணங்கள் அல்ல. எண்ணங்களை நாம் புசித்து குடித்து கொண்டு, அதாவது எண்ணங்களின்படி நாம் வாழ்கிறது கிடையாது. எண்ணங்களின்படி வாழ்கிறதோ செயல்படுறதோ எண்ணங்களை எடுத்துக்கிறதோ தேவனுடைய ராஜ்யம் அல்ல. எண்ணங்கள் அற்ற நிலை, அதாவது எண்ணமே இல்லாத உணர்வு நிலை, பரிசுத்தமான நிலை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய மனதில் பரிசுத்தமான நிலை வரும்போது தான் தூய நிலை, அதாவது பரிசுத்த தூய நிலை வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழியப்படுவார். மனம் சுத்தமாகும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழியப்படுவார். அதுதான் சொல்லுது, எண்ணங்களுக்கும் ஆத்மாவுக்கும், அதாவது தேவனுடைய வழியானது, தேவனுடைய ராஜ்யமானது எண்ணங்களினால் கட்டமைக்கப்பட்டது அல்ல. எண்ணங்களின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல தேவனுடைய ராஜ்யம். எண்ணங்கள் அல்லாத நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணங்களின்படி வாழாத ஒரு நிலை, அதாவது தேவ சித்தத்தின்படி மன தூய்மையாக வாழக்கூடிய ஒரு நிலை தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ நம்ம ஆத்மா பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக ஆகும்போது இந்த தேவனுடைய ராஜ்யமானது நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆத்மாக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ண முடியும். அவர் வாசம் பண்ணி நம்மளை வழி நடத்துவார். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறது. அந்த ஆத்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது, நமக்குள்ளே இருக்கிற மனமானது நாம் சுத்தமான பிறகு, தூய்மையான பிறகு பரிசுத்த ஆவியானது அந்த ஆத்மாவில் பொழியப்படுகிறது. அப்போது நாம் சமாதானத்தையும் தேவ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது.